ஹைஜீன் சுகாதாரம். மனித உடலில் உள்ள கழிவு நீக்க உறுப்புகள் யாவை? தோல், சிறுநீரகம், நுரையீரல். புகையிலையில் உள்ள நச்சுப்பொருள் எது? நிக்கோடின். பற்களுக்கு தேவையான சத்துப்பொருள் எது? கால்சியம். மாலை வெயிலில் உள்ள வைட்டமின் சத்து எது? மாலை வெயிலில் உள்ள வைட்டமின் சத்து எது? வைட்டமின் டி. மனிதன் சுவாசிக்க தேவையான வாயு ஆக்சிஜன். கலோரி அளவு அதிகமாக உள்ள உணவுப் பொருள் எது? வெண்ணெய். எலும்பில் உள்ள வேதிச்சத்து கால்சியம். நமது இதயம் நிமிடத்திற்கு எத்தனை முறை துடிக்கிறது? 72. குழந்தையின் இதய துடிப்பு வேகம் சாதாரண மனிதனின் விட குறைவா, அதிகமா? அதிகம். மார்பையும் வயிற்றையும் பிரிப்பது எது? உதரவிதானம். வேகமாக ஓடுவதால் மூச்சு வாங்குவது ஏன்? நுரையீரலில் அதிகமாக சேர்த்து வைக்கப்பட்ட காற்று வெளியேறி விடுவதால். இதயத்தின் இரு பிரிவுகள் யாவை? ஆரிக்கல், வென்ட்ரிக்கல். நோய்க்கிருமிகளை எதிர்த்து போராடுவது எது? நமது உடலில் இரத்த வெள்ளை அணுக்கள். ஆன்டிபயாட்டிக் என்பது என்ன? நோய் எதிர்ப்பு உயிரிகள். குளிரில் உரோமங்கள் சிலிர்த்து கொள்வது ஏன்? உடல் வெளி வெப்பம் அதிகரிக்க. அடிபட்டால் அக்கிளிலும் தோடு இடுக்குகளிலும் நெறி கட்டுவது ஏன்? அதிகமாக நிணநீர் சுரப்பதால். உலக சுகாதார தினம் கொண்டாடப்படுவது எப்போது? ஏப்ரல் 7. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. உலக உணவு தினம் அக்டோபர் 16. உலக உணவு தினம் 16 அக்டோபர் 16. இரத்தத்தில் வெள்ளை அணு எத்தனை பிரிவுகள் உள்ளது? அவை யாவை? 4 பிரிவுகள். ஏ-பி-ஏ-பி-ஓ. எல்லா இரத்த பிரிவுகளுக்கும் பயன்படுத்தும் இரத்த பிரிவு ஓ பிரிவு. எந்த பிரிவு இரத்தத்தை ஏற்றுக்கொள்ளும் இரத்த பிரிவு எது? எந்த பிரிவு இரத்தத்தையும் ஏற்றுக்கொள்ளும் இரத்த பிரிவு எது? ஏபி. ஒவ்வாத இரு பிரிவு இரத்தத்தை சேர்த்தால் என்னவாகும்? இரத்தம் கட்டிக்கொள்ளும். இதய துடிப்பு என்பது என்ன? இதயம் சுருங்கி விரிதல். இதய துடிப்பு. இரத்த ஓட்டம் எதனால் ஏற்படுகிறது? இதயம் சுருங்கி விரிவதால். உடலில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவது எது? இன்சுலின். உணவில் கலந்து கொள்ளும் கிருமிகளை உடல் எவ்வாறு அழிக்கிறது? வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மூலம். தோலின் வேலை என்ன? உடல் வெப்பத்தை சீராக வைத்தல், வியர்வையை, கழிவை வெளியேற்றுதல். உடலுக்கு சக்தி எப்படி கிடைக்கிறது? உணவு எரிக்கப்படுவதால். மனிதனுக்கு தேவையான முக்கிய உணவு சக்தி கார்போஹைட்ரேட். மொத்த வைட்டமின்கள் எத்தனை? 8. வைட்டமின் பி எதற்கு உதவுகிறது? இரத்த அணுக்களை சுகாதாரத்துடன் வைக்க. வைட்டமின் சி. வைட்டமின் பி எதற்கு உதவுகிறது? இரத்த அணுக்களை சுகாதாரத்துடன் வைக்க. வைட்டமின் சி உள்ள உணவுப் பொருள் பச்சை காய்கறிகள், பழங்கள், ஆரஞ்சு, தாய்ப்பால். மனித உடலில் எத்தனை சதவீதம் நீர் உள்ளது? 75%. மனிதனுக்கு ஒரு நாளைக்கு தேவையான நீர் அளவு 5 லிட்டர். ஆரோக்கியமாக இரத்தம் எப்படிப்பட்டது? அதிக அளவு சிவப்பணுக்களை கொண்டது. இரத்தம் உறைய தேவையான தாதுப்பொருள் கால்சியம். வைட்டமின் கே. இரத்தம் உறைய தேவையான தாதுப்பொருள் கால்சியம். இரத்தம் உறைய தேவைப்படான தாதுப்பொருள் கால்சியம். வைட்டமின் கே. இரத்தம் உறைதலின் பயன் அதிக இரத்தம் வெளியேறாமல் தடுக்க. மஞ்சள் காமாலைக்கு சிறந்த மருந்து தாவரம் கீழாநெல்லி. யூக்கலிப்டஸ் மரத்திலிருந்து தயாரிக்கப்படும் மருந்து யூக்ளினா.
மழைநீரில் உள்ள வைட்டமின் எது? வைட்டமின் B12. சமையலின் போதும் சேமிப்பின் போதும் தானாக குறைந்துவிடக்கூடிய வைட்டமின் சி. சமையலின் போதும் சேமிப்பின் போதும் தானாக குறைந்துவிடக்கூடிய வைட்டமின் சி. கிருமிகளிலிருந்து உணவை பாதுகாக்க எந்த எதிர் கதிர்வீச்சுக்கு உள்ளாக்கப்படுகிறது? காமா கதிர். பளபளப்பாக்கப்பட்ட அரிசியை பயன்படுத்துவதால் நாம் இருக்கும் வைட்டமின் எது? வைட்டமின் பி. மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கும் காற்றின் அளவு எவை? 15,000 லிட்டர். புகையிலையில் உள்ள நச்சுப்பொருள் நிக்கோடின்.